அல்லாஹுடைய வார்த்தைகளான திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும், காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று தாங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த இனிய பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் வந்து கலந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி, புனித ரமலான் மாதமே வருக என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் நம்முடைய ஈருலகத் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணித்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் படைத்த மாதங்கள் பல இருந்தாலும் குறிப்பாக நாம் மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்தை புனிதமான மாதமாக இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த ரமலானை நாம் ஏன் வரவேற்க வேண்டும் என்றால், புனித ரமலானே வருக வருக என்று ஏன் நாம் வரவேற்கின்றோம் என்று சொன்னால், அந்த ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நிறைய நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹுடைய புனித வேதமாகிய திருமறை குர்ஆன் அந்த மாதத்தில்தான் இறக்கி அருளப்பட்டது என்று இறைவன் சொல்லுகின்றான். அந்த ரமலான் மாதத்தில்தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி தான தர்மங்களை அதிகமாக நாம் வாரி வழங்குகிறோம். நம்முடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை இந்த மாதம் ஏற்படுத்துகிறது. இன்னும் ஏராளமான நன்மைகளை சுமந்து வரக்கூடிய ஒரு புனிதமிகு மாதமாக இருப்பதால் தான் அந்த ரமலான் மாதத்தை நாம் வரவேற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் கூறுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அந்த மாதத்தில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நேர்வழியை தெளிவாக பிரித்து அறிவிக்கக்கூடியதாகவும் நன்மை மற்றும் தீமையை பிரித்து சொல்லக்கூடிய தெளிவான வேதமாக இந்த திருமறை குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ திருமறை குர்ஆன் உலகத்திற்கே நேர்வழி காட்டக்கூடிய இந்த அருள்மறை இறங்கிய மாதம் ரமலான் மாதம். அதுக்கு ஒரு தனி சிறப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? திருக்குர்ஆனை எடுத்து ஓத வேண்டிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆன் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சூறாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த இறை நம்பிக்கையை, இறை அச்சத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் குர்ஆனை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துலக வ அலைக்க. குர்ஆன் மறுமை நாளில் உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த குர்ஆன் வேதத்தை நீங்க சாதகமாகவும் மறுமையில் காணுவீர்கள், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எதனால தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது, குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்கிறது. அதிகமான முறையில் நம்ம குர்ஆன் என்ன செய்கிறோம்? இந்த மாதத்தில் இந்த முழு குர்ஆனை நம்ம ஓதணும் என்று சொல்லி சில மக்கள் ஓதுவார்கள். இன்னும் சிலர் மனனம் செய்வார்கள்.
இன்னும் சிலர் வந்து ஒரு மாசத்துல அந்த ரமலான் மாசத்துல வந்து அதிகமான தடவை வந்து குரானை வந்து என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. இதெல்லாம் நம்ம மறுமையில வந்து நன்மையா வரும். அதே நேரத்துல வந்து மறுமையில யாருக்கு பாதகமா வரும்னு சொன்னா, இந்த குரானை வைத்து யாரெல்லாம் மையத்து வீடுகளில் ஓதுகிறார்களோ, இந்த குரானை வைத்து யாரெல்லாம் பொருளீட்டுகிறார்களோ, பணம் மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த வேதத்தை விற்கிறார்களோ, இவர்களுக்கு வந்து மறுமையில் வந்து அது பாதகமாக அமையும். எனவே குரான் வந்து மறுமையில சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செய்யணும், அந்த குரானை வந்து கையாள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ, சைத்தான் வந்து அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான் என்று பெருமானார் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளில் சூரத்துல் பக்கராவை எடுத்து ஓதக்கூடிய பெண்மணிகளாக, தாய்மார்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஓதச் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை, வழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஆல இம்ரானையும் சூரத்துல் பக்கராவையும் யார் தொடர்ந்து ஓதி வருவார்களோ, மறுமை நாளில் அது வந்து பறவைகளைப் போல வட்டமடித்து வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லும். இறைவா, இவன் வந்து சூரத்துல் பக்கராவை ஓதினான், சூரத்துல் ஆல இம்ரானை ஓதினான், யா அல்லாஹ் இவனுக்கு நீ மன்னிப்பளி, இவனுக்கு சொர்க்கத்தை கொடு என்று அந்த குரான் வந்து உங்களுக்கு மறுமையில வந்து சாட்சி சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த திருக்குரானோடு நம்ம எவ்வளவு தொடர்பு வைத்தோம்னு சொன்னா எந்த அளவிற்கு மறுமையில் அது வந்து நமக்கு நன்மையா வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஈமான் வந்து பலமாகும், உங்களுக்கு கல்வி அறிவு பெருகும். குரானை படிக்கும் பொழுது இறையச்சம் நமக்கு ஏற்படும். மார்க்க சட்டதிட்டங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து அதை படிக்கும் மூலமாக நமக்கு தெளிவை கொடுப்பான் என்பதை இந்த குரானுடைய சிறப்பாக வந்து நாம் பார்க்கிறோம். இது வந்து குரானுடைய சிறப்பு. இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த ரமலான் மாசத்தை ஏன் நம்ம வரவேற்கிறோம்னு சொன்னா, அதுல மிக முக்கியமா இருக்கக்கூடியது, ரமலானை வரவேற்கக்கூடிய முஸ்லிம்கள் நாம் வந்து நம்முடைய உள்ளத்தை வந்து ரொம்ப தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஒரு உள்ளமாக வச்சுக்கிறணும். ஏன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல கோபமோ, பகையோ, காழ்ப்புணர்ச்சியோ, பழிவாங்கக்கூடிய அந்த எண்ணமோ இதோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த ரமலானை வந்து அடையக்கூடாது. ரமலான் வருவதற்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கிறது. அதற்கு முன்னாடியே நம்முடைய ஈமானை வந்து நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக நம்ம மாற்றிக்கிறணும். நம்முடைய ஈமானை வந்து சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த அழுக்கையெல்லாம் களையணும் என்பதை இறைவன் என்ன சொல்றான், இறை நம்பிக்கையாளருடைய நல்ல பண்புகளாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வயின் தஃபு அக்ரபூலி தக்குவா, நீங்க வந்து பிறரை மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இறையச்சம் உள்ள அந்த மூமின்களுடைய நற்பண்புகளில் ஒரு பண்பாக இதை சொல்லி காட்டுகிறான். நம்ம வந்து இன்னைக்கு நம்முடைய சொந்த உறவுகளோடு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுல வந்து பகையாக இருப்போம். வருடக்கணக்கில் நம்ம பேசாம இருப்போம். உடன் பிறந்த அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சிகளோடு கூட உறவை முறித்து நம்ம வாழக்கூடியவர்களாக இருப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பிணங்கி இருப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோரை வந்து அவமதித்து இருப்பார்கள். இவர்கள் அனைவருமே வந்து ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி முகமன் கூறி அவர்களிடத்துல வந்து அந்த தீமையை ஒத்துக்கொண்டு பரஸ்பரம் வந்து இணக்கமாக அவர்கள் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த ரமலானை நம்ம அடையக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த பகையோட, வெறுப்போட, கோபத்தோட, காழ்ப்புணர்ச்சியோட, பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தை வந்து சைத்தான் வந்து ஆட்கொள்கிறான்னு தான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா வந்து மூமின்களுடைய முக்கியமான பண்பு என்ன சொல்றான், வலா துஹிப்பூன யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அதே மாதிரி உங்களுக்கு பிறர் செய்த தவறுகளை, பாவங்களை நீங்க மன்னிங்க. மறுமையில உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கணுமா வேணாமா? உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் நீங்க விரும்புறீங்களா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால், தவறு செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், அநீதி செய்திருந்தால், மோசடி செய்திருந்தால் அல்லாஹ்விற்காக நீங்க மன்னிங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய தவறுகளை மறுமையில மன்னிப்பான் என்று மூமின்களுடைய நல்ல பண்பாக இந்த பண்புகளை சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்து நம்ம என்ன செய்யணும், இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியது, மற்ற அமல்களை, இபாதத்துகளை, நற்செயல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி ரமலானை நம்ம வரவேற்கிறோம்னு சொன்னா, ரமலானுடைய முதல் இரவில் நடக்கக்கூடிய செய்தியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரமலான் மாசத்துடைய முதல் நாள் அந்த இரவுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஹுதீஃபத்தி ஷயாத்தீன், மூர்க்கத்தனமான சைத்தான்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ரமலானுடைய முதல் நாள் இரவில்
விலங்கிடுகிறான். ஏன் அப்படி அந்த மூர்க்கத்தனமான சைத்தான் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரமலான் மாசத்துல வந்து சைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டா எல்லாருமே தெரிஞ்சிடணுமா இல்லையா? ஆனா நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, தொழாமல் கூட மக்கள் இருப்பார்கள், நோன்பை கூட அவங்க வந்து புறக்கணிப்பார்கள். அதே மாதிரி ரமலான் மாசத்துல வந்து குடி போதையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சில பேர் தொடர்ந்து குடிக்கலாம், மதுவை அருந்தலாம், புகை பிடிக்கலாம், இன்னும் சில தீமைகளை செய்யலாம், சினிமாக்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஆண்கள் பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப ரமலான் மாசத்துல வந்து சைத்தான்கள் விலங்கிடப்படுறாங்கன்னு சொன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, சைத்தான்கள் மூர்க்கத்தனமான சைத்தான்கள் என்ன செய்வாங்களாம், தீமையை உங்க உள்ளத்துல அதிகமா தூண்டுவாங்க. அதையும் மீறி நீங்க உள்ளத்தை நீங்க கட்டுப்படுத்தி அந்த சைத்தானை வந்து உங்க உள்ளத்திலிருந்து வெளியேற்றணும். நன்மையான காரியங்களை நீங்க வந்து அதிகமா செய்து என்ன செய்யணும், சைத்தானை வந்து வெல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் என்று இந்த நபிமொழியுடைய விளக்கமாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் அடுத்த வரியில சொல்றாங்க, வா மரதத்தில் ஜின், கெட்ட ஜின்களுக்கு அது போல விலங்கிடப்படும். வா குல்லிக்கத்த அபுவாபு உன்னார், நரகத்துடைய வாசல்கள் வந்து அடைக்கப்படும். வா ஃபுதிஅத்தி அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் வந்து திறக்கப்படும். வல் யுகுத்தஹு மின் பாபுன், நரக வாசல் மூடிவிட்டால் ஒருபோதும் அது திறக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவ்வளவு சம்பவங்கள் வந்து ரமலானுடைய முதல் நாள்ல நடக்குது. ஃபலம் யுஹ்லகு மின் பாப், சுவனத்துடைய வாசல்களும் அதுபோல மூடப்படும். முனாதில் யுனாதி, ஒரு அறிவிப்பாளர் வந்து உங்கள்கிட்ட வருவாரு, யா பாக்கியல் ஹைரி அக்பில், நன்மையை செய்பவர்களே அதிகமாக நீங்க இந்த ரமலான் மாதம் நன்மையை செய்யுங்க, நன்மையை அதிகமா முற்படுத்தி அனுப்புங்கள், உங்களுடைய சோனத்திற்காக நீங்க நன்மையை வந்து அதிகமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்லுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப வந்து மூர்க்கத்தனமான சைத்தான்கள் என்ன செய்வாங்களாம், நீங்க தொழக்கூடியவர் கூட தொழுகையை தடுப்பான். என்ன ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறீங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்டினி கிடக்கணுமே, தாயத்து இருக்கணுமே, வயிற்றுக்கு பசி எடுக்குமே, நல்ல குடிபானங்கள் குடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல வசுவாசை ஏற்படுத்தி அந்த சைத்தான்கள் வந்து உங்க உள்ளத்தை திசை திருப்புவார்கள். அந்த சைத்தானை வந்து நீங்கள் வெல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி கெட்ட ஜின்கள் வந்து சில இதை செய்யும், அதுக்கு விலங்கிடப்படும் என்று சொல்லி பெருமானார் சொல்றாங்க. அதே மாதிரி நரகத்துடைய வாசல் வந்து அல்லாஹ் தஆலா அடைச்சிருவானா, சொர்க்கத்துடைய வாசல் வந்து திறந்து வச்சிருவானா. ஏன் திறந்து வைக்கிறான், நீங்க அந்த ரமலான் மாதத்துல வந்து இறைவனுடைய அந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும். இறை தூதர் சொன்ன அந்த வழிமுறைப்படி அந்த ரமலான் மாதத்தை நன்மைகள் நிறைந்த மாதமாக, இபாதத்துகள் நிறைந்த மாதமாக நாம் அதை ஆக்கி சுவனத்தில் வாரிசுதாரர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் என்ன செய்யறான், இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ரமலான் மாசத்துல உள்ள மிகப்பெரிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரமலான்ல தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எல்லா முஸ்லிம்களுடைய சிறிய தவறுகளை வந்து மன்னிக்கிறான். அந்த ரமலான் மாதத்தை வந்து யார் அடைந்து அமல் செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்குள்ள தண்டனையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் எந்த ஒரு இபாதத்துகளும் அமல்களும் செய்யாமல் யார் அதை வந்து வீணாக கடத்தி விடுகிறாரோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாக போகட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் கடுமையா சொல்றாங்க. ஏன்னா அந்த 11 மாசங்கள் வந்து ஒவ்வொரு ஆதமுடைய மக்கள் என்ன செய்யறாங்க, தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இரவிலும் பகலிலும் சிறிய சிறிய தவறுகளை எல்லா மக்களும் நம்ம செய்யறோம். யாருமே இங்க வந்து தூய்மையானவர்கள் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறான், ஃபலாத்து ஸக்கு அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். ஹுவ அலமு பிமி மனித்தகா, உங்கள யார் வந்து இறையச்சம் உடையவர், யார் வந்து தூய்மையானவர் என்பதை அல்லாஹ் தஆலா தான் அறிவான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால வந்து ஒவ்வொரு மக்களும், நம்மளாம் மலக்குகள் கிடையாதே, எல்லாருமே சிறிய சிறிய தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவங்களா தான் நம்ம இருக்கிறோம். குல்லு பனி ஆதம ஹத்தாகுன் பில்லைலி வன்னகார், ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே இரவிலும் பகலிலும் வந்து பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா, அந்த பாவத்திலிருந்து யார் தௌபா செய்து மீண்டு கொள்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் வந்து தவறுகள் பாவங்கள்லாம் வந்து மூழ்கித்தான் கிடக்குது. பெரும்பாவங்களை தவிர பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட சட்டத்தை வச்சிருக்கிறான். அப்ப இந்த ரமலான் மாதத்துல வந்து ஏன் நம்ம வந்து அதை வரவேற்கிறோம், ஏன் அந்த மாதத்துக்கு வந்து இவ்வளவு சிறப்புகளை சொல்லுகிறோம் என்று நீங்கள் சிந்தித்தால்,
அந்த ரமலான் மாதத்துல வந்து யார் நம்ம அடைஞ்சிருக்கோமோ கண்டிப்பா நம்ம வந்து அந்த நோன்புகளை வந்து விடாம நோக்கணும். 5 நேர தொழுகைகளை ஃபர்லான தொழுகைகளை தொழ வேண்டும். தான தர்மங்களை வாரி வாரி வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். சகர் உணவு கொடுக்க வேண்டும். நோன்பு கஞ்சியை நம்ம வந்து பரிமாற வேண்டும். அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்களை, வீட்டு மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோன்பாளிக்கு கொடுத்து அந்த ஏழைகளுடைய வயிறுகளை வந்து குளிர்விக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு சொர்க்கத்தை பரிசளிப்பான் என்று பெருமானார் சொல்றாங்க. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும், வ ஜன்னத்துன் அருள்ஹ சமாவாத்தின் வல் அருள், வானம் மற்றும் பூமியுடைய பரப்பளவு கொண்ட அந்த சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரையுங்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த வசனத்தை நீங்க உற்று நோக்கி பாருங்க. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு நீங்க விரையுங்க. அதே மாதிரி வானம் பூமி அளவுள்ள மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறானே, அதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள், அதற்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு விரைகிறது நம்ம எது எது மூலமா செய்ய முடியும்? அந்த ரமலான் மாதத்தில் தான் வந்து அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது. ₹1 செலவழிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து அதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து 700 மடங்கு அளவுக்கு நன்மையை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில வந்து நீங்க ஒரு ₹100 செலவழிக்கிறீங்க, அதுக்கு வந்து பல மடங்கு கூலியா வந்து அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த ரமலான் மாதத்துல வந்து எவ்வளவு சிறப்பு இருக்கு நீங்க பாருங்க. அதனால தான் இந்த ரமலான் மாசத்தை வந்து நம்ம அடைந்தோம்னு சொன்னா, யாரெல்லாம் நோன்பு நோக்காம இருக்கிறாங்களோ, அது அந்த வயது வந்த ஆண்கள், பெண்கள், நம்முடைய பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே அந்த நோன்பை வந்து வலியுறுத்தணும். நம்ம தொழாமல் இருந்தாலும் சொன்னா அந்த அவங்களுக்கு தொழுகை நம்ம வலியுறுத்தணும். தான தர்மங்கள் கொடுக்க சொல்லணும். குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓத சொல்லணும். திக்ருகளை வந்து அதிகமா சொல்லக்கூடிய மக்களாக நம்முடைய அந்த பிள்ளைகளை, அந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். இதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம், இறைவனுடைய அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெறலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரமலான் மாசத்துடைய மேலும் மென்மேலும் உள்ள சிறப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சாம ஈமானன் ரமலானன் வகுதி சாஃபன், யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடு ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ, ஹுஃபிர் லஹு மாத கஸ்ஸம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 11 மாசம் செஞ்ச அந்த தவறுகளை பூரா அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளும் இரவுல நீங்க வந்து தராவீஹ் தொழுகிறோம், கியாமுல் லைல்னு சொல்லக்கூடிய அந்த இரவு தொழுகை நம்ம தொழுகிறோமே, அந்த 11 ரக்காய் தொழுகைக்கு வந்து உங்களுடைய முன் சென்ற அனைத்து சிறிய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், உங்களை தூய்மைப்படுத்தி விடுகிறான். இந்த நன்மை வந்து வேற எங்க கிடைக்கும்? ரமலான் மாசத்தை நமக்கு கிடைக்கும். அதனால தான் ரமலானுடைய மாசத்தை வந்து நம்ம சாதாரண மற்ற மாசங்கள் மாதிரி நம்ம கடந்து விடக்கூடாது. அந்த மாதத்தை நீங்க அடைந்து விட்டால் நோன்பு நோற்பது வந்து கட்டாய கடமைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி தொழுவது வந்து நமக்கு என்ன ஆகுது, சுன்னத்தாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழுகை வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இறை தூதர் அவர்கள் வேறு ஒரு செய்தியில் சொல்லுகிறார்கள், யார் ஐவேளை தொழுது இறைவனை வந்து ஈமான் கொண்டு சாம ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று இருக்கிறாரோ, கான ஹக்கன் அலல்லா ஐயுதுகிலகுல் ஜன்னா, இவர்களை சோனம் நுழைவிப்பது வந்து அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமையாகி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் அந்த ரமலான் மாசத்தை அடைந்து விட்டால் அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும். முதல்ல ஈமான் சரியா இருக்கணும். அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும், மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து நீங்க 5 நேர தொழுகைகளை வந்து சரியாக தொழ வேண்டும். அதே மாதிரி நோன்புகளை வந்து நீங்க நோக்க வேண்டும். மற்ற கிரியைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். யார் இப்படி செய்கிறாங்களோ, கான ஹக்கன் அலல்லா, அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொர்க்கத்தை வந்து கடமையாக்கி விடுகிறான். ஐயுதுகிலகுல் ஜன்னா, சொர்க்கத்தை நுழைவிக்க செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வெற்றி எதுல இருக்குது, மறுமை வெற்றி. மறுமையில வந்து அல்லாஹ்வின் முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில், இபாதத்துகள் செய்த நிலையில், நன்மைகளை அதிகமாக சுமந்த நிலையில் நம்முடைய இறைவனை மறுமையில் நம்ம சந்திக்கக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், அந்த ரமலான் மாதத்துல வந்து நம்முடைய உறக்கத்தை கொஞ்சம் தவிர்த்து, நம்முடைய பகல் நேர பணிகளை கொஞ்சம் ஒத்தி வைத்து, இறைவனுக்காக மறுமையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும்
குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அந்த இபாதத்துகளை நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ரமலானில் தொடர்ந்து செய்ய வேண்டும். கடந்த வருடம் யாரெல்லாம் ரமலான் மாதம் நோன்பு உங்களுக்கு விடப்பட்டிருந்தால், கையிலுள்ள பெண்மணிகளாக நீங்கள் இருந்திருந்தால், நோயாளிகளாக நீங்கள் இருந்திருந்தால், சில நோன்புகளை விட்டிருப்பீங்க. அந்த நோன்பை நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ரமலான் ரமலானுக்கு முன்னாடி ஷஅபான் மாதத்தில் நீங்கள் அதை கலாவா பூர்த்தி செய்து கொள்ளலாம். யாருக்காவது விடுபட்டிருந்தா, உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள், அவர்களுடைய நோன்புகளை நீங்கள் என்ன செய்யலாம்? நோக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு தவறி இருப்பார்கள், அவர்களுடைய நோன்புகளை கூட நீங்கள் நோன்பு வைத்தால் அந்த நன்மை அவங்களுக்கு போய் கிடைக்குங்கிறத ஒரு துணுக்கு செய்தியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு மறுமையில் சொர்க்கத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் ரமலான் மாதம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்து சிந்திச்சு பாருங்க. மறுமை நாளை பற்றி நாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அதனுடைய அதிபயங்கரமான அந்த நிகழ்வை, மறுமையுடைய அந்த மகசூருடைய கேள்வி கணக்கை அதிகமாக நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தாலா சொல்றான் குரான்ல, வம்தாஜுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமோன், இந்த நாளில் குற்றவாளிகளும் நல்லவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள். வலது பக்கம் பூரா நன்மை செய்த நல்ல மக்கள் நிற்பாங்க, இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்ன குற்றவாளிகள் நரகவாசியில் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அந்த நாளில் அல்லாஹ் தாலா உங்கள்கிட்ட ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசுவான், உங்களுடைய அமல்களை பற்றி விசாரிப்பான், உங்களுடைய பாவங்களை பற்றி அல்லாஹ் தாலா அந்த நாளில் கணக்கு எடுப்பான் என்று திருக்குரான் மென்மேலும் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையில அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு தவறுகளை நாம் செய்திருப்போம், எவ்வளவு தீமைகளை நாம் நமக்கோ பிறருக்கோ செய்திருப்போம். அதற்கெல்லாம் தௌபா செய்யக்கூடிய மாதமாகத்தான் இந்த புனித ரமலான் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய தவறுகளை சுய பரிசோதனை செய்து அதை விட்டு நாம் விலகி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சத்திய சஹாபாக்களும் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்களோ, இஸ்லாத்தை எப்படியெல்லாம் மக்களும் கொண்டு போய் சேர்த்தார்களோ, இஸ்லாத்துடைய அந்த சட்டத்திட்டங்களை எப்படி பேணி பாதுகாத்து வாழ்ந்தார்களோ, எப்படி சுன்னத்துகளை பேணி செய்தார்களோ, அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர்களாக அமல்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். இப்ப கடந்த வருஷம் ரமலான்ல இதே மாதிரி பயான்களை நம்ம பேசியிருப்போம், கேட்டிருப்பீங்க. அந்த அந்த ரமலான்ல பெற்ற பாடத்தை இந்த 11 மாசத்துல பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்தியிருப்போம்? எல்லாம் கொஞ்ச காலம் நடைமுறைப்படுத்தியிருப்போம். ரமலான் முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு அந்த சார்ஜ் தாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வோம்? பலவீனம் ஆயிடுவோம். மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அந்த பலவீனத்துக்கு நம்ம ஆட்பட்டுறாம சைத்தானுடைய வலையில சிக்கிராம இருக்கணும்னு சொன்னா, தினந்தோறும் குரானோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ஹதீஸ்களை வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். குரானை அரபியில ஓத பழகி இருக்க வேண்டும். அரபியில கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதன் மூலமா எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி கூட உங்களுக்கு முன்னுரையில் நம்ம சொன்னோம். அப்ப ரமலான் மாசத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? அதற்கு உண்டான தயாரிப்புகளை செய்து வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த ரமலான் மாசத்துல அதிகமான அமல்களை செய்யலாம். உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மறுமையில எளிதாக அல்லாவின் முன்னில நின்று நம்ம என்ன செய்யலாம்? வலது கையில பட்டோலை வாங்கி சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கலாம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி சுவனத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபில் ஜன்னதி சமானியத்தில் அபுவாபு, சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்கிறது. சொர்க்கம் ஒரே ஒரு சொர்க்கம்தான், ஆனா அதுக்கு வாசல்கள் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 8 வாசல் இருக்குது. அதுல லி எதுகுலகு இல்லா சாயிமுன், நோன்பாளி மட்டுமே ஒரு வாசல் வழியாக நுழைவார். அல்லாஹ் தாலா கேட்பானா, ஐன சாயிமுன், நோன்பாளிகள் எங்கே என்று அல்லாஹ் தாலா அந்த நாளில் விசாரிப்பானா. எனக்காக பூமியில வாழும் பொழுது நோன்பு நோற்று தாகித்திருந்தார்களே, பசித்திருந்தார்களே, அவர்கள் கிறக்கத்தில் இருந்தார்களே, எனக்காக இச்சையை அடக்கி கொண்டு நோன்பு வைத்தார்களே, என்னுடைய அடியார்கள் எங்கே, என்னுடைய நோன்பாளிகள் எங்கே என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள், மகிழ்ச்சியோடு நுழையுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா சொர்க்கத்திற்கு 8 வாசல் இருக்கு. தொழக்கூடியவர்கள் பாபு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் வழியா நுழைவார்கள். பாபு சதக்கா, தர்மம் செய்தவர்கள், சதக்கா செய்தவர்கள் அந்த வாசல் வழியா நுழைவார்கள். அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய 8 வாசலை பற்றி சொல்லும் பொழுது, 8 சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஜன்னத்துல் மஅவா என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான்.
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து உயர்ந்த சொர்க்கம் என்று சொல்லுகிறான், ஜன்னத்துல் நயீம் என்று சொல்லுகிறான், ஜன்னத்துல் அதுன் என்று சொல்லுகிறான். இப்படி குரான்ல நீங்க பார்க்கலாம். 8 வகையான சொர்க்கத்தை பற்றி, வாசல்களை பற்றி இறைவனும் இறைத்தோரும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதன் வழியாக நம்ம சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஒரு காஷ்மீர், ஒரு பெரிய பெரிய சுற்றுலா தலங்களுக்கு போய் நம்மெல்லாம் என்ன செய்யறோம், அங்கு உள்ள பூக்களை பார்க்கிறோம், அங்குள்ள கட்டடங்களை பார்க்கிறோம், அங்கு உள்ள அந்த பூங்காவனத்தை பார்க்கிறோம், பார்க்குகளை பார்க்கிறோம், கடல் அந்த நதியை பார்க்கிறோம். அதுல வந்து பூரிச்சு போய் நம்ம என்ன செய்யறோம், குடும்பத்தோடு போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கிறோம், மகிழ்றோம். இறைவன் இவ்வளவு அற்புதமா படைச்சு வச்சிருக்கானேன்னு சொல்லி. அப்ப சொர்க்கத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்க கண்கள் கற்பனை செய்யாத அளவிற்கு சொர்க்கத்தினுடைய இன்பம் இருக்கிறது. நீங்க சிந்திக்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோனத்துல வந்து நிறைய பாக்கியத்தை வச்சிருக்கிறான். அதை அடையணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், அந்த சொர்க்கத்தை வந்து அந்த வர்ணனையை வந்து நம்ம கண்ணுல முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம உள்ளத்துல வந்து அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்துல வந்து யாரெல்லாம் நோன்பு நோற்றார்களோ, அந்த 30 நோன்பை யாரெல்லாம் பேணி நோற்றார்களோ அவர்களுக்கு வந்து ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக அவர் சூனம் செல்வார் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். சூரத்துல் ஃபஜ்ரோட சொல்றான் பாருங்க அல்லாஹ் தாலா. அதாவது ராலியத்தன் மருளியா, சாந்தி அடைந்த என்னுடைய ஆத்மாவே, வதுகுலு வதுகுலி இபாதி, அதாவது என்னுடைய சொர்க்கத்திற்குள்ள நீங்க நுழைஞ்சுக்கங்க, என்னுடைய அடியார்களே நீங்க வந்து இந்த சொர்க்கத்தில் நுழையுங்க, என்னுடைய ஆத்மாவோடு நீங்க வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், நல்லடியாரோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஃபஜ்ரோட அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப இந்த நற்பண்புகளை, இந்த நன்மையான செயல்களை தொடர்ந்து யாரெல்லாம் செய்வாங்களோ மறுமையில வந்து அல்லாஹ் தாலா என்ன செய்வானா, உங்களை வந்து மகிழ்ச்சியாக அந்த சொர்க்கத்தில் நுழைவைப்பான் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த நோன்புடைய சிறப்புகளை பத்தி மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஷ்யாமு ஜுன்னத்துன், நோன்பு வந்து பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தொழும்போது கூட சில மக்கள் நம்ம என்ன செய்வோம், காலையில ஃபஜ்ர்ல இருந்து லொஹர் வரைக்கும் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சிருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில நம்ம நிகழும். ஆனா நோன்பு வைக்கும் பொழுது ஏதாவது சின்ன தவறு செய்யக்கூட அந்த நம்மளோட மனசு வந்து ஒத்துழைக்காது, நம்முடைய உள்ள வந்து உறுத்தும். நோம்பாளியா நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, நாமே தவறுகளை செய்து விடக்கூடாது, பாவத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நோன்பு உங்களை தவறிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி ஒரு போர்க்களத்துல வந்து எதிரிகளுடைய வாளும் அவர்களுடைய அந்த தாக்கக்கூடிய ஆயுதமும் உங்களை வந்து வெட்டி விட்டா எப்படி நீங்க பயப்படுவீங்களோ, அப்போ உங்க கையில உள்ள ஆயுதத்தை கொண்டு எப்படி நீங்க தடுத்து உங்க உயிரை பாதுகாத்துக்கிருவீங்களோ, அது மாதிரி இந்த நோன்பு வந்து பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நோன்புடைய மகிமையை பத்தி நீங்க பாருங்க, மென்மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சாம யௌமின் ஃபீ சபீலில்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக ஒரு நோன்பு நோக்கிறாரோ, பக்கதல்லாஹு வஜிஹஹு அனின்னார், நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை அல்லாஹ் தாலா தள்ளி வைக்கிறான். எத்தனை வருஷம் தள்ளி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சபஈன ஹரீஃபா, 70 ஆண்டுகள் உள்ள பயண தொலைவுடைய அளவிற்கு உங்களுடைய முகத்தை விட்டு அல்லாஹ் தாலா நரக நெருப்பை விட்டு தள்ளி வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இறைவனுக்காக ஒரு நோன்பு நோக்கும் போது நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ரமலானுடைய மாசத்துல வந்து அந்த நோன்பு நோக்கிறது வந்து சாதாரண விஷயமா நம்ம நினைக்கக்கூடாது. அப்ப அந்த நோன்பு நம்ம என்ன செய்யணும், விடாம நோக்கக்கூடிய நல்ல அடியார்களாக நம்ம மாறணும். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்துல உள்ள மென்மேலும் சிறப்புகளை பத்தி பார்க்கும் பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அந்த ரமலானுடைய இறுதி 10ல வந்து ஒற்றைப்படை இரவை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யணும், இபாதத்தில் அதிகமாக செய்யணும். அந்த ஒற்றைப்படை இரவு வந்து 21, 23, 25, 27, 29 சொல்லி சொல்றாங்க. அந்த மூன்றாம் பத்துல வந்து அந்த முழு 10 நாள் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக இரவு நேரங்கள்ல வந்து வணக்கங்களை செலுத்தணும். அந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்க அடையணும். அந்த லைலத்துல் கத்ரை நீங்க அடைஞ்சிங்கன்னு சொன்னா 1000 மாதங்களை விட அது மேலான ஒரு மகத்தான இரவு என்று குர்ஆன்ல பதிவு செய்யறான் அல்லாஹ் தாலா. ஒரு மனிதனுடைய ஆயுளை நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய இறுதி சமுதாயத்துல வந்து என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் எவ்வளவு தெரியுமா, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட தூரம் தான். அது அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்நாள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு மரணங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த கம்பத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 22 பள்ளிவாசல் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் வந்து கடந்த 2024 இருந்து 2025 வரைக்கும்
எத்தனை ஜனாசாக்களுடைய பெயரை வந்து சொல்லியிருப்பார்கள். அதில் உங்களுடைய வீட்டில் உள்ள மக்களாக இருப்பார்கள், உங்கள் உறவினர்களாக இருக்கக்கூடும், நம்ம அதாவது நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் வந்து இந்த வருட ரமலான் நம்ம அடைஞ்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இருக்குது. அப்போ அவ்வளவு மக்கள் இறந்துருக்கிறாங்க. அப்போ அந்த 80 வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள்ல வந்து 60க்கு 70க்கு இடையில தான் ரசூலுல்லாஹ் மரணம் சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ர் வந்து ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா, அதை நீங்க 1000 வந்து பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 83 வருஷம் ஒரு மனிதர் எவ்வளவு அமல் செய்கிறாரோ அந்த அமலுடைய நன்மையை வந்து ஒரே நாள் அவர் பெற்றுவார். லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை வந்து ஒருத்தர் அடைஞ்சிட்டாருங்க, 21வது இரவுல அடைஞ்சிடறாரு, அல்லது 29வது இரவுல அடைஞ்சிடறாரு, 27ல கிடைக்கல, 25ல கிடைக்கல. அந்த ஒரு இரவுல நீங்க அதிகமாக அமல் செஞ்சு, நோன்பு நோற்று, இரவு தொழுகைகளை தொழுது, தான தர்மங்களை செய்து, பிற மக்களுக்கு நீங்க வந்து பொருளாதார உதவி செய்து அந்த நாள் அணைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா 83 வருஷம் ஒரு மனிதன் எவ்வளவு நன்மை செய்வானோ, எவ்வளவு நற்செயல்களை செய்வானோ அந்த கூலி வந்து உங்களுக்கு எழுதப்படும். இந்த அளவுக்கு பாக்கியம் மிக்க ஒரு இரவாக வந்து அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கடைசி பத்தையும் வந்து நம்ம என்ன செய்யணும், பேணுதலாக நம்ம வந்து கையாளணும். இதுதான் ரமலான் மாசத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக வெகுமதிகளும் மிக மிக அதிகமான நன்மையான காரியமா இருக்குது. அப்ப இந்த ரமலான் மாசம் நம்ம விடலாமா? இந்த ரமலான் மாசம் எத்தனையோ ரமலான் மாசம் வந்தாலும் கூட பலருக்கு வந்து இன்னும் தொழுகணும்ன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. மறுமையை பத்தின அந்த சிந்தனை வரல. மன்னரை வேதனை பற்றிய அந்த அறிவு அவர்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. மகுசரில் அல்லாஹ் தாலா விசாரிப்பானே, உலகத்துல வந்து உங்களை வந்து படைச்சது வந்து என்னை வணங்குவதற்கு தான் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறானே, அதை பத்தி சிந்திக்கவே மாட்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா ஹலகுத்துல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப இந்த படைப்பு அல்லாஹ்வை வந்து எதுக்கு அல்லாஹ் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கிறான், என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் தாலா படைச்சிருக்கான்னு கூட தெரியாம இன்னைக்கு எத்தனை முஸ்லிம் சகோதர சகோதரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகள் நம்ம என்ன செய்யணும், கேட்ட செய்திகளை வந்து போய் வீடுகளில் போய் சொல்லணும். நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தணும். தொழாத மக்களை வந்து தொழுங்க என்று சொல்லி நம்ம வலியுறுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். நோன்பை வந்து நம்ம வலியுறுத்தணும். இன்னும் ஏராளமான நன்மைகளை வந்து மார்க்கம் சொல்லுது. அப்ப இதையெல்லாம் செய்யாம இருந்தோம்னு சொன்னா மறுமையில நம்முடைய குடும்பத்தாருடைய நிலைமை என்ன, நம்முடைய நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. அதனால அல்லாஹ் தாலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அடியார்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் எரிகின்ற நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பில் வந்து கடுமையான வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏவப்பட்ட அந்த பணிகளில் வந்து கொஞ்சம் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தாமதிக்க மாட்டார்கள், மிச்சம் வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அந்த நரகத்துல வந்து விழுகிறது வந்து சந்தோஷமான விஷயமா? நரகத்துல வந்து ஒரு மனிதனை போட்டு வாட்டினா தாங்க முடியுமா? நம்ம இந்த உலகத்துல இருக்க நெருப்பை நம்மளால தாங்க முடியல. ஒரு சுட சுட ஒரு டீ வந்து கையில கொட்டிருச்சு, சுடு தண்ணியை எடுத்து அந்த பக்கெட்ல ஊத்தும் போது கைகால கொட்டிருது, பால் பொங்கி நம்முடைய முகத்துல தெரிச்சிருது, ஒரு எண்ணெய் சட்டியில வந்து எண்ணெய் பொங்கி நம்முடைய முகத்துல தெரிக்குது. எவ்வளவு துடிதுடிச்சு போறோம், எவ்வளவு வேதனை நம்ம அனுபவிக்கிறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு மண்ணெண்ணெயை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி இன்னைக்கு சாகுறாங்களே, எவ்வளவு துடிதுடித்து சாகுறாங்க. அந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியலையே. அப்ப இதை காட்டிலும் அந்த நரகத்துடைய நெருப்புடைய அந்த அளவை பத்தி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 69 மடங்கு அதிகமானது நரக நெருப்பு. உலகத்தில் நீங்க பற்ற வைக்கக்கூடிய அந்த நெருப்பை விட 69 மடங்கு அதிபயங்கரமான வெப்ப அனலாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நரகத்துல போய் விழுந்தா நம்முடைய நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா வந்து எவ்வளவோ அல்லாஹ் வந்து பெரிய அருளாளன், அன்பாளன். ஆனா அல்லாஹ் தாலா அதே மாதிரி பாவத்தோடு நம்ம போய் அல்லாஹ்வை நம்ம அடைஞ்சிருந்தோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த தண்டனையை அல்லாஹ் தாலா கொடுப்பான்னு பதிவு செய்யறான். அந்த நரகத்தை வந்து நம்ம சகிக்க முடியாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அந்த நரகவாசிகள் வந்து நரகத்துல புலம்புவாங்களாம். நரகத்தில் தூக்கி போட்டு வீசும் பொழுது குள்ளமா நலிஜத் ஜுலூதுகும், நரகத்துல வந்து அந்த அடியானுடைய தோள்கள் கரிக்கப்படும் போதெல்லாம் பத்தல் நாகும் ஜுலூதுன் ஹைரகா, மீண்டும் வேறு தோள்களை நம்ம பொருத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். ஏன் அப்படின்னா அந்த தோள்கள்ல தான் அந்த வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குது. அதனால வந்து அந்த தோள்கள் கருகும் போதெல்லாம் வேற வேற தோலை போர்த்தி நம்ம என்ன செய்வோம், வேதனை செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தாலா எச்சரிக்கிறான். அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் தாலா நம்ம குடும்பத்தாரையும் பாதுகாக்கணும். குடும்பமாக நம் மறுமையில் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த ஆயுள் காலத்தை பயன்படுத்தி நன்மைகளை
அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.